ருச்சிமக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் அஜய்வியா பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சன் எஃப்எம் 93.5 லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் ஸ்ட்ராங்கான உமனோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இதாம்மா ஒரு ரூமு. தேங்க்யூ மேம். ஹாய். ஹாய் அபி, இந்த காட்டை இவளுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூட. என் பேர் தன்யா. உங்கள் பேர் என்ன? என் பேர் அபி. என் பேர் ஹேமா. என் பேரு ஆதிரா. தன்யா, நீ நானும் கபோர்டை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆதிரா. ஆனா ஒரு டேபிள் தான் இருக்கு, நம்ம 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம். தன்யா? சொல்லு ஆதிரா. இந்த டைம்ல இங்க சத்தமா பாட்டு பாடாத. ஆமா, 10 மணிக்கு மேல எங்க ரூம்ல யாரும் சத்தமா கூட பேச மாட்டோம். 10:30 மணிக்கு லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுவோம். இல்லைன்னா ரியா பேய் வந்துடும். என்ன யாரோ அலற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன இப்போ மட்டும் ஓப்பன் ஆகுது? இது யாரோட டைரி? I tried speaking. They call me a dramatic. I tried filing a complaint. They call me a liar. I left, but not in silence. என்னாச்சு தன்யா, ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை அபி. நைட்டு நடந்தது எதையும் மைண்ட வச்சுக்காத. இரு, நான் தெளிவா சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரூம்ல ரியான்னு ஒரு சீனியர் இருந்தாங்க. அந்த அக்கா இங்க இருந்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. பட் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஷி வாஸ் பீயிங் இக்னோர்ட். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு அந்த டைரியை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும் தானே? இல்லை, ரூம் நம்பர் 37 இருக்கிறவங்க தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்போ நீயும் எங்களில் ஒருத்தி. If you're silent, read this. If you have been hurt, write here.
நான் ஸ்ட்ரேஞ்சராக தான் இந்த ரூமுக்கு வந்தேன். வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நல்ல மாற்றத்தை உருவாக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் எல்லாத்தையும் பண்ணோம். அது தப்பாக இருக்க முடியாது. நம்ம சும்மா பார்த்துட்டு மட்டும் இல்லை, ரியாவோட குரலாக இருந்திருக்கோம். ரியா என்ன பண்ண நினச்சாலோ நம்ம அதை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த ரூம்க்கு யார் புதுசாக வந்தாலும் பயப்படாமல் நம்மள மாதிரி தைரியமாக நிற்கணும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும். அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம இருக்கணும்னு தெரியணும். They have to know there is an unseen strength like us. இவங்கள மாதிரியே ரியாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அந்த ரூம்க்கு நெக்ஸ்ட் வர எல்லாருமே ரியாவோட குரலாக இருந்து மறைமுகமாக நிறைய நல்லது செய்கிறாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தன் மீடியா திஸ் இஸ் சைனிங் ஆஃப்.